மக்கள் கூட்டம் வந்து டிஏஓ ஆர்ஐ தாசில்தார் கைது கொண்டு வர ஆத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதை தூக்கி பல பேர் பல இதுல கட்டணம் தெரிவிக்கிறாங்க. இல்ல அது நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்கள் ஆற்றோரம் வீசப்பட்டு கிடந்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்துல மக்கள் கூட்டம் வந்து டிஏஓ ஆர்ஐ தாசில்தார் கைது கொண்டு வர ஆத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதை தூக்கி பல பேர் பல இதுல கட்டணம் தெரிவிக்கிறாங்க. இல்ல அது நீங்க யாரோ சில நபர்களுடைய தவறுகளால முழுமையா அந்த மாவட்ட ஆட்சியரோ இல்லைன்னா அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் குறை சொல்ல முடியாது. இது போன்ற செயல்பாடுகள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாதிரி முகாம்கள் நடத்துறாங்க. சாதாரண மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு சேர்வதற்காண்டி தமிழக அரசு இந்த மாதிரி ஈடுபட்டு இருக்கு. தமிழக அரசாங்கம் பாக்குறேன், இது அரசியல் பாக்கல. அப்படிப்பட்டு ஈடுபட்டு இருக்கும் போது இது போன்ற சில செயல்பாடுகள் ஈடுபட்டு யாரா இருந்தாலும் சரி, அது அரசு நிர்வாகியா இருந்தாலும் சரி, அரசியல் நிர்வாகியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்டிக்கப்படணும். இது ஒருத்தர் பண்ற தப்புனால மொத்தத்தும் அவங்க அவ்வளவு சிரமப்பட்டு நடத்திருப்பாங்க. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், பல பேர் ரொம்ப சிரமப்பட்டு இதை நடத்திருப்பாங்க. இறைவர்கள் தூங்காது செய்யாம எல்லாம் பண்ணிருப்பாங்க. யாரோ சில உடைய தவறுகளால மொத்த மாவட்ட நிர்வாகத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனா சம்பந்தப்பட்ட கண்டிப்பா தண்டிக்கப்படுறது என்னுடைய நிலைப்பாடு. எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா வந்து வருடந்தோறும் ஒரு மாநாடாக நடத்துற ஒரு இயக்கம் வந்து மறுமலர்ச்சி திமுக கட்சி ஆரம்பிச்சது 31 வருஷத்துல அந்த கோவிட் காலத்தை தவிர எல்லா வருஷத்துலயும் அந்த செப்டம்பர் 15 பொறுத்திருக்கு மதிமுக மாநாடுங்கிறது நாங்க 31 வருஷமா நடத்தி இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.